ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தரலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கேப் அப். நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல கேப் அப், பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து கேப் அப் தான். ஓகேங்களா? ஸோ எஸ்எக்ஸ் நிஃப்டி கிளியராக நமக்கு வந்து இண்டிகேஷன் கொடுத்துருந்தது. ஸோ அதனால கேப் அப். ஸோ இந்த கேப் அப்க்கு அப்புறம் வந்து நிறைய கன்ஃபியூஷன் வரும், எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேப் அப் ஆச்சு அப்படின்னா எய்தர் அந்த கேப்பை ஃபில் பண்ணணும், இல்லைன்னா கன்சாலிடேட் ஆகணும், இல்லைன்னா மார்க்கெட் எகைன் அங்கிருந்து மூவ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் படி எனக்கு தெரிஞ்ச ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா கேப் அப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அந்த கன்சாலிடேஷன் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 200லேருந்து 300 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட். ஏன் வந்து ஒரு 200லேருந்து 300 சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஃபால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு நல்ல ஒரு அப்பு போகுதுன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகும். நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்லேயே மூவ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்ம ஆவரேஜாக வச்சோம்னா ஒரு 200லேருந்து 300 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் வச்சிருந்தேன். அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. சேம் ஸ்ட்ராட்டஜி நான் நிஃப்டியில் அப்ளை பண்ணேன். அது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் தான் போட்டேன் இந்த ஸ்ட்ராட்டஜியை. அதில் எனக்கு ஒரு 2000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. ஓகேங்களா? பட் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆயிட்டு சஸ்டைன் ஆகலை, அது வந்து டவுனில் வந்துடுச்சு. பட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேப் அப் ஆனாலும் அங்கிருந்து வந்து மேலே மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெண்டு ரீசனை வந்து சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஐ எப்பெல்லாம் வந்து பை பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பேங்க் நிஃப்டி வந்து நல்லாவே மூவ்மெண்ட்டும் இருக்கும். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கனாவே தெரியும். எஃப்ஐஐ எப்பெல்லாம் நல்லா பை பண்ணுறாங்களோ, நீங்கள் இந்த போன மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா எஃப்ஐ நல்லா பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் அதை வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அதே தான் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% வந்து பேங்க் நிஃப்டி வந்து நல்லா அப்சைடு வந்து மூவ் ஆயிருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலிசிஸ் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரும்போது தான் இந்த கன்சல்டேஷன் எல்லாம் நடக்குது. ஸோ நம்ம குரூப்பில், நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 17,700 அப்படிங்கிறது வந்து டச் பண்ண வாய்ப்பு இருக்குது நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 17,700 டச் பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் பண்ணும்போது ஒரு கன்சாலிடேஷன் இருக்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இந்த மார்க்கெட்டில். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல் டைம் ஹை நிஃப்டியில். ஸோ இந்த 1 2 3 இது 4th டைம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இங்கிருந்து ஃபர்ஸ்ட் டைம் அடிக்குது, செகண்ட் டைம் அடிக்குது, தேர்ட் டைம் அடிக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வீக் ஆகிடும். ஃபோர்த் டைம் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வீக் ஆகிடும். ஸோ அப்போ வீக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு நிறைய கிடையாது. உங்களுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் கிடையாதுங்கும் போது அந்த இடத்துல ஆல்ரெடி கொஞ்சம் செல்லர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதனால தான் கன்சல்டேஷனே ஆகுது. இல்லைன்னா அந்த இடத்த வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பட் இந்த இடத்துல இனிமேல் இப்போ ஒரு ப்ரீத்திங் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஓகே, ஃபோர்த் டைம் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கன்சாலிடேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மார்க்கெட் அதாவது மார்க்கெட் கண்டிஷன் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு சொல்லிட்டு பையர்ஸ் செல்லர்ஸ் தான் டிசைட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? எகெயின் குளோபல் கியூஸ்ல வந்து இது ஒரு மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ண போகுது. பட் எகெயின் நான் என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம் இருந்திருக்கு நமக்கு கீழே இருந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி தான் தீரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லெவல் 16,007 எகெயின் ஒரு 1000 பாயிண்ட் வந்து இப்போ கீழே வந்துட்டு மறுபடியும் கூட மூவ் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? பட் கண்டிஷனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கன்சாலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆக தான் வாய்ப்பு இருக்கு, அப் சைடுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நமக்கு வந்து மந்த்லி கேண்டில் வந்து லாஸ்ட் மந்த்துக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து மந்த்லி கேண்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மந்த்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரீன் கேண்டில் தான் வர சான்சஸ் இருக்கு. இன்னும் நமக்கு வந்து ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்கு ஆகஸ்ட்ல. பட் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த மந்த்தும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிரீன்ல தான் க்ளோஸ் ஆகுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் சைடு இல்லை. ஓகேங்களா? ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னைக்கு ஓப்பனிங்கை விட க்ளோசிங் வந்து கம்மியாக க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங்கை விட ஹையரில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியா, இதை வந்து ஆல்ரெடி பிரேக் பண்ணி மேலே போயிட்டாங்க அவங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,300 அப்படிங்கிற லெவல் தான் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதை மறுபடியும் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து 40,000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 41,200 தான். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் தான் வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆக நிறையவே சான்ஸ்
சான்சஸ் இருக்கு. பட் ஒரு ரேலி இருக்கிறனால நம்ம ஒரு கரெக்ஷனை எதிர்பார்க்கணும். எப்பவுமே மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்றது தான், இப்படி ஒரு ரேலி வருதுன்னா ஒரு கரெக்ஷன் இருக்கும், கரெக்ஷன் அப்புறம் மறுபடியும் ரேலி இருக்கும், கரெக்ஷன் இருக்கும், இப்படி தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். பட் அது எங்கே போய் அந்த கரெக்ஷன் வருங்கிறதா நமக்கு தெரியாது. ஓகேங்களா, நமக்கு வந்து இங்கிருந்தே வந்து இப்படி கரெக்ஷன் வரலாம், இப்படி வரலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இப்படி கரெக்ஷன் வரலாம். பட் இது நமக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அதை டிசைட் பண்ண முடியாது. ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் 38,700, நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 17,700. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான ட்ரேடு தான் இது, வந்து ரொம்ப கஷ்டமான ட்ரேடுன்னெல்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. முக்கியமாக எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இதை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1% உங்கள் கேபிட்டலை நீங்கள் கேப்சர் பண்ண சான்சஸ் இருக்குது. நான் வந்து ஒரு 7 லட்ச ரூபா கேபிட்டல் ஆக்சுவலாக, பட் நான் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ அந்த 7 லட்ச ரூபாயில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது 4,5 லட்ச ரூபா வச்சு இன்னைக்கு பண்ணேன், பட் 7 லட்ச ரூபா வந்து ஓவரால் கேபிட்டல். ஸோ அந்த 7 லட்ச ரூபாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ்னா உங்களுக்கு 7,000 ரூபாய் வந்துடும் கரெக்டாக. ஸோ அந்த 7,000 ரூபாய் வந்து நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. ஸோ அப்படி நீங்கள் டார்கெட் வச்சீங்கன்னா கூட மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 எக்ஸ்பைரி வரும். அந்த 4 எக்ஸ்பைரியில் வந்து 4 ட்ரேட் பண்ணலாம். அந்த 4 ட்ரேடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 1%னா கூட உங்களுக்கு 4% இருந்து ரிட்டர்ன் வந்துடும். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 லட்ச ரூபாய்னா உங்களுக்கு 4% ரிட்டர்ன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,000 ரூபா வந்து உங்களுக்கு அசால்ட்டாக வந்துடும். ஓகேங்களா, நான் சொல்றது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். ஓகே, ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு நாள் ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து 4% வந்து நிஃப்டி இல்லைன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து அசால்ட்டாக நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, பட் இது வந்து கண்டினியூஸாக பண்ணணும். இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ண தெரியணும். ஏன்னா நம்ம வந்து என்னன்னா இப்போ பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா எய்தர் நம்ம பிரேக் ஈவன் வந்து கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹியூஜ் லாஸ் வரும். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்னா ஒரு 50,000 60,000 அந்த மாதிரி எல்லாம் லாஸ் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே இந்த அயன் பட்டர்ஃப்ளையை விட அயன் காண்டர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல ப்ராஃபிட் வந்து இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ஒரு எவ்ரி ஒரு 50,000 ருபீஸ்க்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 1000 ருபீஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 5 to 10K வந்து ரிட்டர்ன் வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு இதுதான் ட்ரேட். பட் 2 வாரமாக நம்ம வந்து வீடியோ போடலை. ஸோ பர்சனல் கமிட்மெண்ட், அதனால தான் போட முடியல. ஸோ இன்னைக்கு தான் நான் ரிட்டனே வந்தேன். ஸோ வந்த அன்னைக்கு ட்ரேடும் பண்ணியாச்சு, நம்ம வீடியோவும் இன்னைக்கு போடுறோம். ஓகேங்களா, பட் மன்னிச்சுங்க, நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு மறுபடியும் அகைன் இருக்க மாட்டேன். ஸோ அகைன் நெக்ஸ்ட் Thursday தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த Thursday அன்னைக்கு மறுபடியும் நம்ம ட்ரேட் பண்ணுவோம், அன்னைக்கு வீடியோ போடுவோம். ஸோ அந்த கேப் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, செட்டப் கிடையாது. நம்ம இப்போ வெளியே போயிட்டோம் அப்படின்னா அங்கே செட்டப் கிடையாது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறக்கு. ஸோ அதனால தான் நம்மளால் வீடியோ போட முடியல. பட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 21K வந்து இப்போது ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம் இடையில. அப்புறம் மறுபடியும் இப்போ ஒரு நேற்று ஒரு 9K வந்து லாஸ் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் இதை நான் மொபைலில் பார்த்து ட்ரேட் பண்ணது தான். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாக ஆவரேஜ் பண்ணி பார்த்தா ஒரு 10K வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்றைக்கி ஒரு வந்து ஒரு 7K ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 15 டேஸ்க்கு ஒரு 17K வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். இது வரைக்கும் லாஸ் இல்லை. ஓகேங்களா, ஸோ மேஜர் லாஸ் இல்லை, மேஜர் ப்ராஃபிட்டும் கிடையாது. பட் ஒரு 2.5% வந்து நம்ம கேபிட்டலில் வந்து நம்ம ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ மந்த்லி ஒரு 5% தான் டார்கெட். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம டார்கெட் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம பார்ப்போம், இன்னும் ஒரு 15 டேஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ அதில் ட்ரேட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த 1 வீக் அப்புறம் நான் என்னோட ட்ரேட்ஸை வந்து வீடியோ எடுத்து போடுவேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.